பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மாதத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 2 மாதங்கள் முழுவதும் நம்மை பாதுகாத்து நடத்தின அந்த புதிய மாதத்திலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் கடந்து போவோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, இந்த நாளிலும் கர்த்தரோடு பேசட்டும். அந்த எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில வாசிக்கும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்ல. இந்த மாதத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தீர்க்கதரிசனத்துடைய இந்த தீர்க்கதரிசி புஸ்தகத்துடைய பின்னணியத்தை கொஞ்சம் சற்று திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால், இவர்கள் சிறைப்பட்டு போகிறார்கள். எரேமியா தீர்க்கதரிசி இந்த ஜனங்களை குறித்து அந்த அன்றைக்கு இருந்த ராஜாக்களுடைய நாட்களிலே எரேமியா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அந்த கடைசி ராஜாக்கள் நாட்களிலே அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது அவருடைய பாவத்தின் நிமித்தமாக சிறையிருப்புக்குள்ளாய் இவர்கள் கடந்து போவார்கள். இப்படி சிறையிருப்புக்குள்ளாய் போகும் பொழுது அதுக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதையும் எரேமியா தீர்க்கதரிசி அழகாய் சொல்லுகிறது நான் வாசிக்கிறோம். அதுலதான் நீங்க வாசிப்பு என்று சொன்னால், தானியேலின் புஸ்தகத்திலே தானியேல் அந்த எரேமியாவின் தீர்க்கதரிசியுடைய புஸ்தகத்தை எடுத்து வாசித்து தேவ சமூகத்திலே அந்த 70 ஆண்டுகள் நிறைவேறின பின்பு அவர்கள் அந்த தேசத்தை விட்டு வெளியேறி திரும்பவுமாக எருசலேமுக்கு வருவதை குறித்து, தேவாலயம் கட்டப்படுவதை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப தேவன் ஒரு காரியத்தை அவர்களுக்கு சொல்லுகிறார். அப்ப அந்த ஜனங்களுக்கு சூழ்நிலையை பார்த்து நம்ப முடியவில்லை. ஏனால் தேசம் சிறையிருப்பில் இருக்கிறது. ஜனங்கள் அதற்கு ஏற்றது போல இல்லை. எல்லாமே ஜனங்களுக்கு சாதகமற்ற ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலை இப்படியெல்லாம் இருக்கும். இந்த சூழ்நிலையில தான் தீர்க்கதரிசி சொல்லுகிற இந்த வார்த்தை, என்னை நோக்கி கூப்பிடுங்கள், அப்பொழுது நீங்கள் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் அறிவிப்பேன் சொல்லுகிறார். அந்த வசனத்துடைய அந்த இன்னொரு பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது 33ஆம் அதிகாரம் அந்த 2வது வசனத்தை வாசித்த ரொம்ப ஆச்சரியமாக வாசிக்கலாம். இதை செய்கிற கர்த்தருமாய் இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமமுள்ளவர் சொல்லுகிறார். திரும்ப அந்த பகுதியை வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். இதை செய்கிற கர்த்தர் என்று சொல்லப்படி, எதை செய்கிறவர் என்று சொன்னால், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்கிற கர்த்தர். அவருக்கு தான் அதுக்கு அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இதை செய்கிறவருமாய் இருக்கிற கர்த்தர் என்று சொல்லப்படும் பொழுது என்னென்று சொன்னால், நீங்கள் நோக்கி கூப்பிடும் பொழுது உங்களுக்கு நீங்கள் அறியாததும் நீங்கள் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தருமாய். திரும்பி வாசிங்கள் இடத்தை. இதை செய்கிற கர்த்தருமாய் இதை திடப்படுத்தும்படி இதை என்ன செய்ய போகிறாரா? செய்கிற கர்த்தர் சொல்றாரு, இதை திடப்படுத்தும்படிக்கு வாசிங்கள். இதை உருவேப்படுத்துகிற என்று சொன்னால், இதை உருவாக்கியவர்களை வச்சுட்டாரு. இதை என்ன பண்ண போறாருன்னா ஃபுல்ஃபில் பண்ண போறாரு. இந்த வார்த்தையை ஃபுல்ஃபில் பண்ண போகிறார். அந்த ஃபுல்ஃபில் பண்ண போகிற கர்த்தர் சொல்லுகிறார். அவர் பேர் என்னவா? யெகோவா என்கிற நாமம் உடையவர். அல்லேலூயா. இந்த நாள்ல அந்த யெகோவா என்கிற நாமமுடைய தேவன் தான் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடுங்கள், உங்களுக்கு அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்கள். இதை திடப்படுத்துகிறவர், இதை சொல்லுகிற கர்த்தர், இதை உருவாக்குகிற கர்த்தர். இதை திடப்படுத்துகிறவர், சொல்லுகிற தேவை உங்க வாழ்க்கையில திடப்படுத்துகிறவர், உருவாக்குகிறவர். அந்த உருவாக்குகிற கர்த்தர் அதை உங்க வாழ்க்கையிலே உருவாக்கி கொடுக்கிற கர்த்தர். அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை உருவாக்கி கொடுக்கிற கர்த்தருடைய பெயர் யெகோவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்திலே யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது, யாத்திராகமத்தினுடைய புஸ்தகத்திலே அங்கு பார்த்தோம் என்று சொன்னால், ஜனங்களுடைய பெருமூச்சுடைய சத்தத்தை தேவன் கேட்கிறார். யாத்திராகமத்தினுடைய புஸ்தகம் அந்த 2ஆம் அதிகாரத்திலே 23, 24, 25 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்கு ஜனங்களுடைய பெருமூச்சு சத்தத்தை கேட்கிறார். நமக்கு தெரியும், யோசேப்பை அறியாத ஒரு ராஜா அந்த
எகிப்திலே தோன்றுகிறான். யோசேப்பை அறியாத ஒரு காரியம், ஒரு மனுஷன் எகிப்திலே வருகிறான். அவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த சூழ்நிலையை பார்க்கிறான். அவர்கள் ஜனம் பெருத்தவர்களாக அவர்கள் இருக்கிறதை பார்க்கிறான். இவர்கள் நம்மளை காட்டு பெரியவர்களாகி விடுவார்கள், இவர்களை ஒடுக்க வேண்டும் என்று சொல்லி அவன் எண்ணம் கொள்ளுகிறான். ஆனால் ஒரு காரியம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாகவே நன்றாக சிந்தையில வைத்துக் கொள்ள வேண்டும். சில சூழ்நிலைகள், சில பாடுகள், சில வேதனைகள் மத்தியிலே நீங்கள் கடந்து போகும் பொழுது நன்றாய் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் உங்க வாழ்க்கையில தம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தையை, தம்முடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற போகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என்று சொன்னால், அங்கு ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன உடன்படிக்கை, ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம், அதை நிறைவேற்றும்படியாக தேவன் இறங்கி வருகிறதை நாம் பார்க்க முடியும். சில நெருக்கங்கள், சில பாடுகள், சில சூழ்நிலைகளுக்குள்ளாய் நீங்கள் கடந்து போகிறேன் என்று சொன்னால், எங்கே பார்த்தாலும் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, எங்கே பார்த்தாலும் ஒரு நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை, எங்க பார்த்தாலும் பெருமூச்சுடைய சூழ்நிலையில் இருக்கிறேன் என்று சொன்னால், ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற நேரத்துக்கு சமீபமாய் நீங்கள் வந்திருக்கிறேன் என்பது அர்த்தம். கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற போகிற சமீபமான ஒரு இடத்துக்குள்ளாய், நேரத்துக்குள்ளாக நீங்கள் வந்திருக்கிற. ஒருவேளை கடந்த நாட்களிலே உங்க வாழ்க்கையில் எத்தனையோ கசப்புகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம், எத்தனையோ விதமான சூழ்நிலைகள் நீங்கள் சந்தித்திருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். இந்த செய்தியின் மூலமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு என் தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்ய போகிற மிகப்பெரிய ஒரு காரியம், நீங்கள் வாக்குத்தத்தத்தை நிறைவேறுகிற நேரத்துக்குள்ளாக, காலத்துக்குள்ளாக வந்து அமர்ந்திருக்கிறீர்கள், வந்து நிற்கிறீர்கள். அடுத்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அறியாததும் நீங்கள் எட்டாததுமான ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே செய்ய போகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது தேவன் அந்த ஜனங்களுடைய பெருமூச்சு சத்தத்தை கேட்டாராம். சத்தத்தை கேட்டது மாத்திரமல்ல, கவேதம் அங்கு சொல்லப்படுகிறது, நான் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். உங்க வாழ்க்கையிலே அவர் நினைவு கூறுகிற கர்த்தரா இருக்கிறார். உங்களுக்கு சொன்னதை செய்யும்படியாக, உங்களுடைய சூழ்நிலையிலே எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு எதை சொன்னாரோ அதை செய்யும்படியாக அதை நினைவு கூறுகிற கர்த்தர். நாம் அவர்களை விடுவிக்கும்படியாக இறங்கி போவோம் என்று சொல்லி அவர்களுக்கு இறங்கி வந்திருக்கிற தேவனா இருக்கிறார். அதனால வேதத்தில் வாசிக்கிறோம், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம். அங்க வேதத்தில் இங்க வாசி பார்த்தீங்கன்னா தெரியும், யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே அந்த ஜனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, இந்த 12வது அதிகாரம் அந்த 51வது வசனத்துல வாசிக்கும் பொழுது அவர்களை கர்த்தர் என்ன சொல்ல, 12வது அதிகாரத்தில் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த 51வது வசனம், அவர்கள் அணி அணியாய் புறப்பட்டார்களாம். அணி அணியாய் புறப்பட்டார்கள். அவர்களுக்கு தெரியாது எகிப்தினுடைய ஆளோட்டினுடைய விடுகிற அந்த எகிப்தின் ஆளோட்டி நிமித்தமாய் அவர்கள் பட்ட கஷ்டங்கள், எகிப்து தேசத்தில் அவர்கள் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலைகள், ஆண் பிள்ளைகளை பிறந்தால் அவர்கள் நைல் நதியிலே போட்டுவிட வேண்டுகிற சூழ்நிலை, எல்லாம் ஒடுக்கப்பட்டார்கள், எல்லாம் ஒடுக்கப்பட்டார்கள். சொல்லுகிறது 12:51 அவர்கள் அணியங்காய் புறப்பட்டார்களாம். அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு சுதந்திர காற்று உண்டானது. அவருக்கு தெரியாது, அதுவே சொல்லுங்க, அறியாததும் எட்டாததுமான ஒரு பெரிய காரியம். அவங்க நினைச்சிருக்கவே மாட்டாங்க வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில விடுவிக்கப்படுவோம், இந்த அடிமைத்தனத்திலிருந்து, இந்த சூழ்நிலையிலிருந்து நாம் விடுவிக்கப்படுவோம் என்று சொல்லி ஜனங்கள் ஒருபோதும் யோசித்திருக்க மாட்டாங்க, நினைத்திருக்க மாட்டாங்க அவர்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களை நினைவு கூர்ந்தாங்க. ஜனங்கள் யோசிச்சிருக்க மாட்டாங்க, ஜனங்களுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு சொன்ன வார்த்தை நினைவு கூர்ந்தார். கர்த்தர் அவர்களுக்கு சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் நினைவு. ஒருவேளை நீங்க மறக்கலாம், நீங்கள் நினைக்காம இருக்கலாம், எப்படி இதிலிருந்து வெளியே வர போறோம் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம், யோசித்துக் கொண்டிருக்கலாம், அழுது கொண்டிருக்கலாம், புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு சொன்ன வார்த்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறவர். உங்க வாழ்க்கையில அப்படியே அது செய்கிற தேவனா இருக்கிறார். உங்க வாழ்க்கையில் நீங்கள் சிறையிருப்பை திருப்பும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையில் சிறையிருப்பு திரும்பும் பொழுது நீங்கள் சொல்லுவீர்கள், ஒரு கனவு காண்கிறதை போல இருக்கும். நீங்கள் அணி அணியாய் புறப்பட்டு போக போகிறீர்கள். உங்க வாழ்க்கையில தேவன் அற்புதத்தை செய்ய போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு
அற்புதத்தை கர்த்தருடைய வாழ்க்கையில தேவன் இந்த நாளிலும் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். உங்க வாழ்க்கையில தேவனுடைய பெரிய மகிமை உங்க வாழ்க்கையில வெளிப்பட போகிறது. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். வேதத்தில் நீங்க வாசிக்கிற அந்த ஆத்திரமதி புத்தகத்தை நீங்க தொடர்ந்து வாசிப்பதீங்கன்னா தெரியும். ஜனங்கள் புறப்படுகிறார்கள். புறப்பட்டு வெளியே வந்த உடனே அவர்களுக்கு முன்பாக செங்கடல் இருக்கிறது. அந்த 16ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது 14ல வாசிக்கிறோம், அவர்களுக்கு செங்கடல் எதிர் நீக்கப்படுகிறது. செங்கடலுக்குள்ள வருகிறார்கள். 14ஆம் அதிகாரத்தில் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும், அவர்களுக்கு செங்கடல் எதிர்த்து நிற்கிறது. பின்னாடி பார்வோனின் சை ஒருவேளை தேவன் விடுவிச்சுட்டாரு. இப்ப தேவன் ஒரு சூழ்நிலைக்குள்ள நடத்துகிறார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், சில சூழ்நிலைகளை கர்த்தர் நடத்தும் பொழுது உங்க வாழ்க்கையை நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் கர்த்தர் உங்களை விடுவித்து உங்களை வாழ்க்கையை நடத்தி கொண்டு போய் சில சூழ்நிலைகளை கர்த்தர் உங்களை கொண்டு போவார். அந்த சூழ்நிலைகள் எதிர்த்து சொன்னால் உங்க மூலமாக தேவன் பெரிய காரியத்தை இந்த உலகத்துக்கு அறிவிக்கும்படியாக உங்க கூட அவர் இருக்கிறாரு. அதற்கு பிறகு சத்துருக்கு ஒரு மிகப்பெரிய பயத்தை உண்டாக்குறதுக்கான காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாக இன்று காண்கிற எகிப்தியனை நீ ஒருபோதும் காணமாட்டாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முற்றிலும் அழித்து போடும்படியாக தேவன் உங்க கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக சில சூழ்நிலைகளுக்கு நேராக அவர்களை நடத்துறதை நாம் பார்க்க முடிகிறது. அவர்கள் போறாங்க, அங்க நிறைய செங்கடல் முன்னாடி நிற்குது. பின்னாடி பார்வோனுடைய சேனை துரத்தி கொண்டு வருகிறான். இப்ப கர்த்தர் ஜனங்கள் மோசை நோக்கி கூப்பிடுகிறாங்க. மோசை கர்த்தரை கூப்பிடுகிறார். கர்த்தர் சொல்றார், எதுக்குள்ள என்ன கூப்பிடுற? அதான் நான் கொடுத்த வாக்குத்தத்தம் உடைய கரங்களில் இருக்கிறதே. என்றைக்கு உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தனோ அந்த வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில அற்புதத்தை செய்யும். அந்த வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில நிறைவேறும். உன் கையில இருக்கிறது என்ன என்று சொல்லி உன்னை பார்த்து கேட்டேன். என்ன நோக்கி எதுக்குடா கூப்பிடுற? என்ன பார்க்கணும்? உன் கையில நான் வாக்குத்தத்தம் கொடுத்து விட்டேனே, உனக்கு வார்த்தையை தந்திருக்கிறேனே, என்னுடைய தீர்க்க தரிசனம் இருக்கிறதே, அதுதான் உன் வாழ்க்கையை நடத்த போகிறது அப்படின்னு சொல்லி கர்த்தர் கேட்டார். மோசையை பார்த்து உன் கையில என்ன இருக்குன்னு சொல்லும்போது அவர் சொன்னா, என் கையில காவலை நீட்டுன்னு சொன்னார். இன்றைக்கு உங்களோட வாக்குத்தத்தத்தை நீங்கள் பிடிக்க போகிறீர்கள். உங்க வாக்குத்தத்தை பிடிக்கும் பொழுது உங்களுக்கு முன்பா இருக்கிற செங்கடல்கள் 2ஆய் பிளந்து போக போகிறது. வாக்குத்தத்தத்தை உங்களுடைய கரங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். வாக்குத்தத்தத்தை உரிமையாக்கிக் கொள்ளுங்கள். வாக்குத்தத்தை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தை கிரிய செய்ய ஆரம்பிக்கும். வார்த்தை அழகா தீவிரமாய் நிறைவேற்றுகிற கர்த்தர் உங்களுடைய வார்த்தை தீவிரமாய் நிறைவேற்றினார். செங்கடல் 2ஆய் பிளந்து உலர்ந்த தரையிலே நடந்து போகிறது போல அவர்கள் நடந்து போனார்கள். ஆனால் சத்துருக்களுக்கோ எதிரிகளுக்கோ அது மப்பும் மந்தாரமும் இருளும் அந்தகாரமுமா இருந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ ஜனமே, உனக்கு வெளிச்சமா இருக்கும், உனக்கு உலர்ந்த தரையில் நடந்து போறது. ஆனால் உன் பின்தொடர்கிற எதிரிகளுக்கோ அது மப்பும் மந்தாரமும் இருளுமா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தரோட வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வதற்காக இறங்கி வந்திருக்கிறார். ஜனங்கள் செங்கடலை அழகாய் கடந்து போனார்கள். கடந்து போனது மாத்திரமல்ல, இந்த வனாந்தரத்திலே பிரயாணத்திலே கானான் பயணத்திலே நீங்கள் ஒன்று காரியத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கானான் பிரயாணத்திலே அவர்கள் கேட்ட எல்லாமே வனாந்தரத்திலே கிடைத்தது. அவர்கள் இறைச்சி பாத்திரத்தண்டையில் நாங்க இருக்கிறோம், எங்களுக்கு சாப்பாடு இறைச்சி வேணும்னா உடனடியாக இறைச்சி வந்துச்சு. கீழ்காற்றை கர்த்தர் வர பண்ணினார். ஒரு காற்று வந்துச்சு. பாளையமெங்கும் காடைகளால் நிரப்பப்பட்டது. கொஞ்சம் காடு இல்ல, இடுப்பு அளவுக்கு காடை நிறைஞ்சிருந்துச்சுங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறது தேவ ஜனமே, அதுதான் நீ அறியாத எட்டாவது வனாந்தரத்தில் எப்படி ஒரு வனாந்தரத்தில் காடையை பறக்க முடியாது, வராது. கர்த்தர் காற்றை பறக்க பண்ணுகிற, காற்றை அடிக்க பண்ணுகிறவர். காற்று அடிச்சுச்சுன்னா உன் வாழ்க்கையில் அற்புதம். வனாந்தரத்திலே கர்த்தர் மன்னாவை கொடுத்தார். வனாந்தரத்திலே கர்த்தர் தண்ணீரை கொடுத்தார். அவருக்கு 3 காரியம் வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்தார், நடத்தினார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு எதை நீங்கள் கேட்கிறீர்களோ அதை உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் வாழ்க்கையிலே அறிவிப்பதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். நெகேமியாவுடைய புஸ்தகத்தை நான் வாசிக்கிறோம். இந்த ஜனங்களுடைய வாழ்க்கை குறித்து நெகேமியா சொல்லுகிறார். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனத்து வரைக்கும் வாசிக்கிறார். நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை, அவர்களை வழி நடத்த
பகலிலே மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டீர். அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்து இப்படி 40 வருஷமாக வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்களும் நீங்கவில்லை. எனக்கு ஆச்சரியமா இருக்கு அந்த நெகேமியாவுடைய புஸ்தகத்தில் நெகேமியா சொல்லுகிற அந்த ஜனங்களை பார்த்து கர்த்தர் எப்படி ஜனங்களை நடத்தி வந்தார். நெகேமியா அந்த ஜனங்களை சொல்றாரு, அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி கர்த்தர் செஞ்சார், எப்படிப்பட்ட நன்மையை செஞ்சாரு, எப்படிப்பட்ட அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நெகேமியா சிறையிருப்புக்கு பின்னாடி வந்த ஜனங்களுக்கு கர்த்தர் செய்த அந்த மிகப்பெரிய ஆச்சரியமான காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதுதான் இந்த ஜனங்களை அவர்களை உருவாக்கினது. கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார் என்பதை இந்த ஜனங்களுக்கு அறிவிக்கும்படியாக, இந்த சிறையிருப்புக்கு பின்னாடி வந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் இப்படிப்பட்ட தேவன் அவர் நோக்கி கூப்பிடும் பொழுது என்ன நடக்கும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாகத்தான் நெகேமியாவின் புஸ்தகத்திலே 9வது அதிகாரத்திலே நான் வாசிக்கிறோம். நெகேமியா ஜனங்களுக்கு சொல்லுகிறதை வாசிக்கிறோம். திரும்ப அந்த வசனத்தை நம்ம வாசித்தா ரொம்ப நன்றாக இருக்கும். நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்திரத்தில் கைவிடலாம். அவருடைய ஆளுடைய மிகுந்த உறக்கம் அவர்களை எதில கைவிடப்படவில்லை, வனாந்திரத்தில் கைவிடப்படவில்லை. அவர்களை வழி நடத்த பாருங்க, பகல்ல மேகஸ்தம்பம் அவர்கள் வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த மாதத்திலே உங்களுக்கு தேவன் வெளிச்சமா இருக்கிறது மாத்திரமல்ல, நீ நடக்க வேண்டிய வழிகளை எங்க போகணும், என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், எதை பார்க்கணும், எதை பேசணும் என்பதை காட்டும்படியாக தேவன் உனக்கு உதவி செய்ய போகிறார். வழி நடத்த இரவிலே அக்கினி ஸ்தம்பமா இருக்கிறார். அவர்களை விட்டு விலகவும் இல்லை, அவர்களுக்கு அறிவை உணர்த்துவதற்கு உம்முடைய நல் ஆவியை நல்ல தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை நடத்துவதற்கு மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம். 2வது, அவர்களை வழி நடத்துவதற்கு உங்களுடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டு என்று சொல்லப்பட்ட இந்த நாளில உன்னை நடத்தும்படியாக மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் மாத்திரமல்ல, உன்னை நடத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு ஞானத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார். எப்படி பேசணும், எப்படி இந்த காரியத்தை ஹேண்டில் பண்ணணும், எப்படி இந்த காரியங்களை முடிக்கணும், எப்படி இந்த காரியங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை கொண்டு வரும், எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது, எந்தெந்த வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில உங்க வாயிலே வைக்க வேண்டும் என்பதை, பேச வேண்டும் என்பதை ஆவியானவர் இந்த நாள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். சில காரியங்கள் சில நேரங்கள் நெகட்டிவாக நம்ம பேசிட்டே இருப்போம். சில நேரங்கள்ல உங்களோட வாழ்க்கையில சூழ்நிலைகளை பார்த்து இதெல்லாம் நடக்க போறது இல்லைங்க, இதெல்லாம் நடக்கவே நடக்காது, எல்லாம் வனாந்திரமா இருக்கு, இந்த வனாந்திரத்தில் ஒன்றுமே கிடைக்காது, எத்தனையோ சூழ்நிலை இழந்து போயிட்டோம், எத்தனையோ தீர்க்கதரிசனங்கள், எத்தனையோ வாக்குத்தத்தங்களுக்கு வந்திருக்கு, எதுவுமே நடந்தது போல இல்லை அப்படின்னு சொல்லி ஒருவேளை உங்க வாழ்க்கையில அந்த தவறான நெகட்டிவான வார்த்தைகள் நீங்க பேசாதபடிக்கு உங்களை பாசிட்டிவாக கர்த்தர் நல்லவர், அவர் செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிறவர், விடுவிக்கிற தேவன், மகிமைப்படுத்துகிற தேவன், உணர்த்துகிற தேவன், மேன்மைப்படுத்துகிற தேவன், கனப்படுத்துகிற தேவன் என்பதை உங்களுக்கு அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்த போகிறார். இந்த வருஷத்திலே வாசிங்கள். அவர்களுக்கு வாய்க்கு என்ன கொடுத்தாரா? மன்னா கொடுத்தாரா? மன்னா வார்த்தை, நல்ல உணவு கொடுத்தார். அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தாரு. இப்படி 40 வருஷம் என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ ஜனமே, வார்த்தையாகிய மன்னா, the word of God,
தேவனுடைய வார்த்தை அதான் மன்னா இன்றைக்கு அதுவும் வாழ்க்கையில கொடுக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, உனக்கு தண்ணீர் கொடுக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய தண்ணீர் உன் வாழ்க்கையில கொடுக்கப்படும். தாகம் தீர்க்கப்படுகிறது. உன் வாழ்க்கையில வார்த்தை கொடுக்கப்பட்டு உன் வாழ்க்கை உணர்த்தப்பட்டு உன் வாழ்க்கை உயர்த்தப்பட போகிறது. நீங்கள் உட்கொண்டு நீங்கள் வெளியே போய் கொழுத்த கன்றுகளை போல வளரப் போகிறீர்கள். வாசிங்கள். இப்படி 40 வருஷம் அவங்களை நடத்தினாரு. வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாத சொல்றது, வனாந்திரத்துல ஒண்ணுமே குறையில்லையா? வாழ்க்கை குறையில்லாதபடி நடத்துகிற தேவன் அவர்களை பராமரித்து வந்தாரு. அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய், அழகா சொல்லப்படுது, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவருடைய வஸ்திரம் பழமையா போகவில்லையா? அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. அவருடைய கால்களும் வீங்கவே இல்லையா? அவங்க வனாந்திரத்துல 2 கிலோமீட்டர் நடந்தவே கால் வீங்கிருது. ஒரு 2 கிலோமீட்டர் சும்மா அப்படி வாக் பண்ணாலே நம்ம கால்லாம் வீங்கிருது. சில நேரங்கள்ல நடக்க முடியலன்னு சொல்றோம். ஆனா 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் நடந்தாங்களோ கால்கள் வீங்கலையா? இன்னொரு சொல்லப்படும், வஸ்திரம் பழமையானது இல்லையா? இப்ப புது ட்ரெஸ்ஸா இருந்திருக்கு. அவன் எப்படி போட்டாலும் அப்படி இருந்திருக்குன்னா, நான் நினைக்கிறேன் கர்த்தர் வஸ்திரத்தை வளரும் பண்ணுகிறவர். அவன் குழந்தையா இருக்கும்போது போட்ட அந்த வஸ்திரம் இருந்திருக்காது. அப்ப இந்த அவன் வளரும் போது கூட அவன் ட்ரெஸ் கூட வளர்ந்துருந்தேன், ட்ரெஸ் பழசா போகல. அந்த அளவுக்கு கர்த்தர் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு தேவ ஜனமே, இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். நீங்கள் நோக்கி கூப்பிட போகிறீர்கள். உங்க வாழ்க்கையில தேவன் மிகப்பெரிய அற்புதங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். தேவன் உங்க வாழ்க்கையில செய்ய போகிற இந்த மாதத்தில செய்ய போகிற அற்புதமானது நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். நீங்கள் நம்பிக்கையோடு காத்திருங்கள். நீங்கள் கேளுங்கள், உங்க வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். நம்பிக்கையோடு இருங்கள். திடன் கொள்ளுங்கள். காரியம் நடப்பீங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.